உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், நம்ம மதுரையிலேருந்து போடி வரைக்கும் ட்ரெயின் போய்க்கிருந்துச்சு. ஒரு 3 ட்ரிக்கு 4 ட்ரிக்கு போட்டு சின்ன பாதையில் முன்னாடி, சரிங்களா? அந்த பாதையில் இருந்த பொருள் அந்த ட்ரெயினை பூரா அதிமுக திமுக காங்கிரஸ் விற்று தின்றுச்சு. உண்மைதான் மக்களே, அதை விற்று திண்டு என்னென்ன வாங்கினாங்கன்னு தெரியாது, சரிங்களா? அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. மத்திய அரசு அந்த ரோடை போட்டு கொடுச்சு, சரிங்களா? அந்த ரோட்டில் பல கோடி பணம் செலவிட்டுருக்கு. நான் அந்த ரயில் வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த ரோட்டில் ஆட்டோ போட்டு ஓட்டினவேன், சரிங்களா? அதில் எவ்வளோ பணம் செலவழிக்குன்னா பல கோடி செலவழிருக்கு. எந்த ரோட்டில்? மதுரை டு போடி போகிற ரயில்வே ரோட்டில், சரிங்களா? அது எங்கே போகுதுண்டா, இப்போ சென்னை வரைக்கும் போகுது, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கா திமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சியில்? சொல்லுங்கள் மக்களே. அரசு பேருந்து இந்த ஆட்சி முடிஞ்சு என்ன நன்மை நடந்துச்சு உங்களுக்கு? சொல்லுங்கள் மக்களே. 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை, பொங்கலுக்கு பணம் கொடுக்கல. எத்தனை பேர் செத்து போனேன்? சரி, முதலமைச்சர் தோல்வி அடைஞ்சிடறாரு, சரிங்களா? அப்புறம் அடுத்தவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த பாலுக்கு என்ன பண்ணுவீங்க? 1000 ரூபா வாங்கி பால் வாங்கி கொடுக்குறீங்களா? அப்புறம் பாலுக்கு என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்? இப்போ அடுத்தவங்க வந்துட்டாங்கன்னா அரசு பேருந்து இலவசம் நின்று போகும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்? அந்த ரயில் ரோடு இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, அந்த ரயில் ரோடை அசைக்க முடியுமா? இதுதான் ஒரு ஆம்பளை செய்கிற வேலை. உலக மக்களே, ஒரு ஆம்பளை செய்கிற வேலை, ஒரு வீரன், ஒரு வீரலட்சுமி செய்கிற வேலை இதுதான். அந்த ரயில் ரோடு யார் வந்தாலும் அசையுமா? இதெல்லாம் அசைஞ்சுவோமே. இது தேவையா? திறமில்லாதவங்க